ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுவா கணவர்கள் மனைவிய பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், குழந்தை பெத்தோன அவங்கள அழகுபடுத்திக்க மாட்டேன்றாங்க. உடம்ப மெயின்டெயின் பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப வந்து தொப்பை வயிறோட இருக்காங்க. லுக் வந்து ரொம்ப குண்டா போயிட்டாங்க. இப்படின்னு நெறைய விஷயங்கள். அத பெண்களுமே ஆலோசனையில வந்து, அவர் என்ன ரொம்ப டீமோட்டிவேட் பண்றாரு. என்னுடைய லுக்க வந்து அவமரியாதையா பேசுறாரு. ரொம்ப வந்து ஹர்ட் பண்ற மாரி, நான் வெறுக்கிற மாரி பேசுறாரு. அப்போ என்ன காயப்படுத்திட்டு, திருப்பி என்ன பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக அப்ரோச் பண்ணும்போது, அவர் மேல எனக்கு தாங்க முடியாத கோபம் தான் வருதே ஒழிஞ்சு, எனக்கு இயல்பா ஒரு உணர்வுகள் தோண மாட்டேங்குது. அப்படின்னு பெண்கள் புலம்புறதையும் கேட்கிறேன். பொதுவா ஆண்கள் மனைவிய அப்ரோச் பண்ணும்பொழுது, அவங்களுடைய மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் பெண்ணுக்கான உடல் மாற்றங்கள் ஏற்படுறதுன்றது இயல்பான விஷயம். அப்போ அவங்கள நீங்க கொஞ்சம் பாசமா, அனுசரணையா, அவங்களோட ஹெல்த் ரிலேட்டட் மேட்டர்ஸ கொஞ்சம் அனுசரணையா பேசி அத கைட் பண்ணீங்க அப்டின்னா, அவங்களுடைய மனசு பாதிக்காது. அப்போ "நீ என்ன இப்படி இருக்க பாக்குறதுக்கு?" அப்படின்னு மூஞ்சில அடிச்சாப்ல சில விஷயங்கள் பெண்கள் சொல்லும்போது, டோட்டலி அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, ஓவரால் கணவன் மேல ஒரு ட்ரை ஃபீல் வந்துரும். அப்போ நீங்க அவங்கள வேற விஷயங்களுக்காக, தாம்பத்தியத்துக்காக அவங்கள ரெடி பண்றது அப்படின்ற விஷயம் ஏதோ கடமைக்காக உங்களுக்கு செய்வாங்களே ஒழிஞ்சு, மனதார உங்க கூட அன்பா இருக்கிறதுக்கோ, ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு தோணாது. ஏன்னா உங்க நீங்க அவங்கள காயப்படுத்துனதுனால அந்த வெறுப்பு உணர்வுன்றது உங்க மேல அதிகமாயிடும். சோ பெண்கள் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தாகம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எமோஷனலான ஒரு தர்ஸ்ட் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. சோ அந்த எமோஷனல் தர்ஸ்ட்ட நீங்க புரிஞ்சுகிட்டு அவங்கள கரெக்ட்டா அணுகும்போது, கரெக்ட்டா அவங்கள நடத்தும் பொழுது என்ன ஆகும் அப்டின்னா, அதுதான் அடுத்த கட்ட நிகழ்வான ஒரு தாம்பத்தியத்துக்கு அவங்க கூட நீங்க அந்யோன்யமா இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சோ எமோஷனலா அவங்கள சப்போர்ட் பண்ணாம, அவங்கள கரெக்ட்டா கைட் பண்ணாம, சரியான முறையில அவங்கள ட்ரீட் பண்ணாம அவங்கள அணுகுனீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெறுப்பு தான் மிஞ்சும் 2 பேருக்கும். அ புரிதல் இல்லாத பல சண்டைகள் வரும். ஏதோ கடமைக்கு ஒரு தாம்பத்தியத்துல ஈடுபட்ட மாதிரியான ஒரு திருப்தி இல்லாத தாம்பத்தியம் தான் 2 பேருக்கும் நடக்கும். சோ பெண்ண இது மாதிரி கணவர்கள் தன்னுடைய மனைவிய அ அன்பா அணுகுறது, அவங்கள சரியான முறையில ட்ரீட் பண்றது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி.